மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பது இப்பொழுது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி அந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்க பல கட்ட முயற்சிகள் நடந்துட்டு வருது. நீங்க பார்த்துருப்பீங்க, கடந்த ஒரு மாசமா காவல்துறை ரொம்ப தீவிரமா எங்கெங்கெல்லாம் போதைப் பொருட்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10/5/2026 இருந்து 20/7/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2892 கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதில் 3845 அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். கஞ்சா மட்டும் 3579 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். அதர் ட்ரக்ஸ் 27 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். டேப்லெட் 1,02,379 டேப்லெட்டை சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அதர் நார்காட்டிக் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெராயின், மெத்தபெட்டமின், கொக்கைனு, MDMA, LSD, கஞ்சா சாக்லேட், இந்த மாதிரி பல பொருட்களை சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அரசு எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம தமிழ்நாடு ஒரு போதையில்லா தமிழ்நாடாக உருவாகணும். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், எதிர்கால தலைமுறை இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களாகட்டும், எந்த விதமான போதைப் பொருட்களாகட்டும் அதில் அடிமையாகாமல் அடுத்த தலைமுறை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கணுங்கிறது மாண்புமிகு முதல்வருடைய நோக்கம். அதன்படி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல போதையில்லா கோவை திட்டத்தின் கீழே இன்னைக்கு 2ஆம் ஒரு ரிவ்யூ நடந்துச்சு. வெற்றிகரமாக கோயம்புத்தூர்ல கடந்த ஒரு மாதமா பல இடங்கள்ல போதைப் பொருட்களை சிறப்பா தீவிரமா பணியாற்றி காவல்துறை சீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பல செய்திகள், ஊடகங்கள் செய்திகள் வாயிலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மீண்டும் தொடர்ந்து இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுல அரசு உறுதியா இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அது பல இடங்கள்ல குறைஞ்சிருச்சு. அது சில செய்தி ஊடகங்களில் கூட இப்போ 5 ரூபா ஆயிடுச்சு, சில இடத்துல 3 ரூபா தான் வாங்குறாங்கிற செய்திகள்ல கூட வந்துட்டு இருக்குது. இது நோக்கம் என்னன்னா அதை முழுசா ஒழிக்கணுங்கிற நோக்கத்துல தான் இப்போ வரைக்கும் அரசு இயங்கிட்டு இருக்குது. இல்லைன்னா இதை பத்தி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இதை பத்தி பேசணும்னா இப்படி நடந்துட்டு இருக்கிறத தடுக்கணும், குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அரசு இப்படி ஒரு முயற்சியை தீவிரமா எடுத்துட்டு இருக்குது. நீங்க இன்னொரு 3-4 நாள் அல்லது 27ஆம் தேதிக்கு பிறகு இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இன்னொரு நடவடிக்கை எடுக்க போறோம். பாருங்க, என்னன்னா அதாவது அந்த கடைகள் ஏன் உருவாக்குனாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரியணும். அதாவது வெளிநாட்டில இருந்து தொழில் செய்ய வரவங்களுக்கு இந்த வகையான அந்த வசதிகள் தேவைப்படுறதுனால தான் குஜராத் போன்ற பகுதிகளில் கூட ஒரு இடத்துல மட்டும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம்னு ஒரு ரூல் இருக்குல்ல. ஸோ அந்த அடிப்படை தான் அது. ரொம்ப அதை தாண்டி பிரைவேட்டுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற பல்வேறு விதமான கோணங்கள்ல யோசிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளா இருக்கு. தனியார் மயமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதாவது எண்ணம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்க டாஸ்மாக் கடைகள் நீங்க எல்லாம் போய் பாப்பீங்க, உள்ள ஃபுல்லா ஸ்டிக்கரா ஒட்டி இருப்பாங்க. அங்க நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்ன கால கூட ஒரு 100 கை உள்ள இருக்கும். அதை வாங்குறதுக்கு அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. முன்னாடி பார்த்தா அங்க நிக்கிற கூட இடம் இருக்காது. அதே நடைமுறை தொடரணுமா? அப்படி தொடர்ந்தா அது நல்லதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளை பாக்குற மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இந்த துறையில மட்டும் நம்மளை ரொம்ப மோசமா நினைக்கிறாங்க. ஸோ இதை சரியா மாத்தறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணோமோ அந்த முயற்சிகள்ல ஒரு கலந்துரையாடல் தான் இது. அதுல நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தைகள் மட்டும் வெளியே வந்துருச்சு. இப்போ தனியார் மயமாக்களும் வெளியே வந்துட்டு இருக்குன்னு டெட்ரா பேக் கடந்த முறை கொண்டு வர முயற்சி பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வந்துச்சு. என்னன்னா அந்த பேக் கவர்ச்சியா ஃப்ரூட்டி பாக்ஸ் மாதிரி ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் இருக்கு. அது குழந்தைகள் பார்க்கும்போது அது மேல ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிற நோக்கம் தான். பட் அதுக்கு மாற்று வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பெயரை பயன்படுத்தி ஏன்னா ஏதாவது நல்ல நீங்க அதான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இன்டென்ட் எல்லாமே
எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கறதுக்காக அந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். அரசோட நோக்கம் வந்து அந்த 2 பேர் 3 பேர்கிட்ட மட்டும் இந்த மொத்த துறையும் இருக்கணுங்கிறது இல்லை. இது வந்து பரவலாக்கப்படணும். ஜனநாயக ஆட்சி நடக்கும்போது எல்லாமே ஜனநாயக முறையில் பகிர்ந்தளிக்கப்படணுங்கிற நோக்கத்தில் இருக்கு. வெள்ளலூர் பேருந்து நிலையம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அது நடைமுறைக்கு வரப்போகுது. அதே மாதிரி குப்பை கிடங்கும் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த தீர்க்க போறோம். அது வந்து எதான் சம அளவில் வாங்கப்படும்னா கன்சியூமர் முடிவு பண்ணணும். அவங்க என்ன வேணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுங்கிற ஒரு அடிப்படையில் முதல் கட்டமாக எல்லாருக்குமே ஈக்குவல் இன்டென்ட் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம். அதுபடி தான் இன்னைக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதை பத்தி நான் நிறைய சொல்லணும். ஏன்னா கடந்த ஆட்சியில பண்ணின அந்த இது வந்து நான் எப்படி பார்ட்டி ஃபண்டுன்னு வந்துச்சோ அந்த மாதிரி இந்த ஃபண்டுன்னு ஒன்று வெளியே வரும். வெயிட் பண்ணுங்க, அதை நிறைய சொல்றேன் அதை பத்தி. அரசுக்கு அப்படி ஒரு முடிவு இல்ல. அந்த டிஸ்கஷன்ல அப்படி ஒரு வார்த்தைகள் வந்துச்சு. முடிவு இருந்தா ஓப்பனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அது எதிர்ப்பு வரும்போது அதை பேசலாம். மக்களுக்கு எது சரியோ அதை பண்றதுக்கு தான் இந்த அரசு இருக்கு. அவ்வளவு 2 மாசம் டெண்டர் விடப்படும். அதுக்கான நடைமுறைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன இவ்வளவு நாளா இருக்கீங்க, எவ்வளவு பேட்டியில சொல்லியிருக்கோம். அந்த 10 ரூபாங்கிறது என்னன்னா ஒரு கோர்ட்டோட ஆர்டர். எப்படியாவது நீங்க பாட்டில வந்து திருப்பி வாங்கிடணும். அது வந்து ஒரு ஸ்டிக்கர் இது தெரியாது பாருங்களேன். ஒரு ஸ்டிக்கரை வந்து QR கோட்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது எங்க உற்பத்தியாச்சு, எந்த டிப்போல இருந்துச்சு, எப்போ கடைக்கு வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லும். அது வந்து சொல்லும் ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா டெபாசிட்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் என்னன்னா பாட்டில நீ அது வாங்கும்போது ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுக்கணும். அந்த பாட்டில திருப்பி கொடுக்கும்போது அந்த 10 ரூபா நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். எதுக்குன்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்காக அந்த பாட்டில வந்து காட்டுலயோ ரோட்டுலயோ போட்டுட்டு போக கூடாது. மிருகங்களுக்கோ மனிதர்களுக்கோ அது பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறது போதும்னா வாங்குறது இல்லைங்களா? நானா கேட்ட கடையெல்லாம் வாங்குறதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு கடை சொன்னா என்னன்னா தப்பு இருக்கா, கடையை சொல்லுங்க, யாருன்னு பார்க்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்த தடவை நீங்க போகும்போது அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நிச்சயமா நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். என்ன காரணம் சொன்னேன். சரி.